கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன செய்வார்? தப்புவிப்பார். கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இக்கட்டிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார், நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார், பலவீனத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரு? எந்தெந்த சிக்கலில், எந்தெந்த பிரச்சனையில், எந்தெந்த நெருக்கத்தில் நீங்கள் மாட்டி இருக்கீங்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை இன்னைக்கு தப்பு வச்சு நடத்த போகிறார். கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போகிறார்? அதாவது வேறனுடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு. நோய் என்பது ஒரு கொள்ளை நோய், ஒரு மரண கண்ணி நோய். நோய் பெயர் சொல்லப்படாத நோயெல்லாம் என்ன செய்யுது? வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த நோயிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? விடுதலை கொடுக்குறாரு, தப்பி வைக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வம் தான் இயேசு. ஆனால் ஏன் நம்மளுக்கு இப்படிப்பட்ட போராட்டம், ஏன் இப்படிப்பட்ட சிக்கல், ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி கண்ணி வருது அப்படின்னு கேட்டால், அது தேவன் பொறுப்பு கிடையாது. நம்மளுக்கு ஒரு போராட்டம் வருது, ஒரு கடன் பிரச்சனை வருது, ஒரு நெருக்கம் வருது, ஒரு அவமானம் வருதுன்னா கர்த்தர் நமக்கு யாருமே அவர் யாருக்குமே அவர் அவமானத்தை கொடுக்க மாட்டார், மன உளைச்சலை கொடுக்க மாட்டார். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அப்படி சொன்ன ஒரு வருத்தத்தை கொடுப்பாரா? அப்படி சொன்ன ஒரு கவலையை கொடுப்பாரா? ஆனால் வருத்தத்தையும் கவலையும் நம்ம தான் இழுத்து வச்சுக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரா, போஷிக்கிறாரா? அதை நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அதிகமாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் கண்ணிகளையும் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. அதாவது எப்படின்னா, கண்ணி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பள்ளம். கண்ணினா என்னது? ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டோம்னா என்ன செய்ய முடியாது? எந்திரிக்க முடியாது. ஒரு ஆள் என்ன செய்யணும்? கை தூக்கி விடணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய 10 லட்சம் கடனில் என்ன செஞ்சிட்டீங்க? விழுந்துட்டீங்க. உங்களை கை தூக்கி நான் 10 லட்சம் தர்றேன் மகளே, வா மகளே அப்படின்னு தூக்கி விட ஆள் இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? இல்லை மாமா இருக்காரா, மச்சா இருக்காரா, அத்தை இருக்கா, இல்லை நாத்தனா இருக்கா? உங்களை விட்டு ஓடிடுவாங்க. நீங்கள் கடன்காரன்னு ஆயிட்டாலே உங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் கடன்ங்கிற ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறான். ஆனால் அவங்க இறக்கப்பட்டு, ஐயோ பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டான், இவனால் சமாளிக்க முடியாது, என்கிட்ட சும்மா தான் 10 லட்சம் கிடக்கு பேங்கில், நான் தர்றேன் நீ வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பள்ளத்திலிருந்து, அந்த கண்ணியிலிருந்து அவங்க தப்பி வைக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க இந்த நாட்களில் இருக்காங்க இல்லை. அவதூறு பேசுவாங்க. கடங்காரன் ஆகிட்டான், படவாய் பைய, நான் சொன்னேன், அப்போவே சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான், இவன் இருக்க மாட்டான், சீக்கிரம் ஊரை விட்டு ஓடுவான், இவன் ஊரை விட்டு ஓடுவான், அப்படி தான் பேசுவாங்க ஒழிஞ்சு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீ தெரியாதனமாக ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டாலும் உன்னை கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். அப்படின்னா ஏசப்பா நமக்கு பள்ளத்துக்குள்ளே விழ வைக்க மாட்டார், ஒரு கண்ணிக்கலை விழ வைக்க மாட்டார், நெருக்கத்தை கொடுக்க மாட்டார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், பலவீனத்தை கொடுக்க மாட்டார். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை தப்புவிப்பார். அதான் அவர் சொல்கிறார், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வேன்? தப்புவிப்பேன் அப்படிங்கிற. பிசாசு ஒரு வேடன் மாதிரி. இப்போ ஒரு பெரிய ஒரு மிருகத்தை ஒரு சிங்கத்தை பிடிக்கணும், புலியை பிடிக்கணும்னா வேட்டைக்காரங்க என்ன செய்வாங்க? காட்டுக்குள்ளே நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தை என்ன செய்வாங்க? தோண்டிட்டு அந்த பள்ளத்துக்கு நடுவில் குச்சியை கொடுத்து அது மேலே மரக்கிளைகளையும் மர செத்தைகளையும் போட்டு மூடிடுவாங்க.
மூடும்போது புலி அப்படி என்ன செய்யும், அது தரன்னு நினச்சி என்ன செய்யும், அது அப்படி நடந்து வரும், நடந்து வரும். டக்குன்னு பள்ளத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், விழுந்துடும். அது தவி தவி பார்க்கும், எந்திரிக்க முடியாது. தவி தவி பார்க்கும், எந்திரிக்க முடியாது. அது கடைசியில் சோர்ந்து போயிடுது. யாராவது ஒருத்தர் வந்து தூக்குறதுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அதே போல தான் இன்றைக்கி பிசாசு இப்படிப்பட்ட கண்ணிகளை நமக்கு வைக்கிறான். கண்ணிங்கிறது பல வகை கண்ணி, பல வகை போராட்டம். கடங்கிற கண்ணி, பலவீனங்கிற கண்ணி, சமான குலைச்சல் கண்ணி, பிரிவினைங்கிற கண்ணி, சண்டைங்கிற கண்ணி, முரட்டாட்டங்கிற கண்ணி, கவலைங்கிற கண்ணி, அவமானம் என்கிற கண்ணி, இப்படிப்பட்ட அநேக கண்ணி, அநேக பள்ளங்களை உருவாக்கி வச்சிடறான். நம்ம அதுக்குள்ளே போய் விழுந்துடுறோம். அதுக்குள்ளே போய் என்ன செஞ்சிடறான், விழுந்துடுறோம். அதுலேருந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது. ஆனால் தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கார். அவர் தான் தகப்பன் இயேசு. கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி வந்து கண்ணிகள் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க நீதிமொழிகள் 18:7. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. அல்லேலூயா. என்னது? அவனுடைய உதடு, உதடு எதுக்கு கண்ணி? ஆத்துமாவுக்கு கண்ணி. இந்த ஆத்துமா வந்து இருக்கிற இடத்துல இருக்கணும். இந்த ஆத்துமாவை கண்ணியில் விளைவிடக்கூடாது. அப்போ கண்ணி எப்படி வருது, இந்த ஆத்மா எப்படி கண்ணிக்குள்ளே விழுகுது? இப்போ வந்துங்க இந்த ஆத்மா வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா துதிச்சு தேவ மகிமையோட நல்ல நிம்மதியாக இருக்குது இந்த ஆத்மா. ஆனால் ஒரு பெரிய கடன் பிரச்சனை, இது நிம்மதி கிடையாது. ஒரு பெரிய போராட்டம், நிம்மதி. இந்த ஆத்மா என்ன செய்யும், தூக்கம் வராது. ஒரே கவலை, ஒரே போராட்டம். என்ன செய்ய போகிறதில்ல, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளை கழிச்சு என்ன செய்ய போகிறோம், அப்பா இது எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா நிம்மதியாக இருக்காது, தூக்கம் வராது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கண்ணிக்குள்ளே இந்த ஆத்மா என்ன செஞ்சிருது, விழுந்துருது. அப்போ இப்படிப்பட்ட ஆத்மா அந்த கண்ணிக்குள்ளே விழும்போது அதுக்கு என்ன, ஏன் இந்த ஆத்மா கண்ணிக்குள்ளே விழுது அப்படின்னு கேட்டால், அதுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன சொல்லுது? மூடனுடைய வாய், மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. உதடு ஆத்மாவுக்கு கண்ணி. அல்லேலூயா. சரி, எப்படி உதடு ஆத்மா கண்ணி வருது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து வாயை வந்து நம்ம என்ன செய்கிறது கிடையாது, காத்துக்கொள்வது கிடையாது, காத்துக்கொள்வது கிடையாது. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃப்ரீயாக இருப்போம் பார்த்துக்கொள்ளுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது யார் வயிற்றுச்சியும் கொட்டாமல் இருப்போம், நிம்மதியாக இருப்போம் பார்த்துக்கொள்ளுங்க. தின்னு ஒருத்தங்க வருவாங்க, ஐயா என் மகளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுருக்கிறேன், நீங்கள் ஒரு 50,000 கடன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 2 மாதத்தில் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்பார். அப்படியா, நீங்கள் நாளை கழித்து வாங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், தந்துடுறேன் அப்படின்னு வாயை விட்டுருவாங்க. நீ ஒரு இடத்துல எதிர்பார்த்து சொல்லியிருப்ப, கடைசியில் உனக்கு கிடைக்காது. கடைசியில் அவங்க கேட்கும்போது, ஐயோ நான் எதிர்பார்த்தாங்க வரலங்க, கோச்சுக்காதீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, போகும்போது என்ன சொல்லுவாங்க, சந்தோஷமாக நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. உன்னை நம்பி இருந்தேன் ஐயா, உன்னை நம்பி அங்கே கேட்காம இருந்தேன், இங்கே கேட்காம இருந்தேன், என் தலையெழுத்து, நீ இப்படி ஏமாற்றுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, பொய் சொல்லி ஏமாற்றிட்டானே என்னைய அப்படின்னு அவன் என்ன செய்வான், என்ன செய்வான், முறுமுறுத்துட்டு போவான். ஆனால் என்னால் முடியாதுங்க, கிடைச்சா தர்றேங்க, நம்பாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா சிக்கலில் மாட்டிருக்க மாட்டேங்க, கண்ணியில் மாட்டுமே. கடைசியில் அவனுடைய வயிற்றுச்சலுக்கு நம்ம ஒரு ஆளாக ஆயிடுவோம். புரியுதுங்களா? இப்படி தான் மனுஷனுக்கு பிரச்சனை வருது, கண்ணி வருது. ஏன்னா இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 12:3. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்கள் வேறு என்ன செய்யாது, அசையாது. 6ஆம் வசனம், துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். அது உத்தமருடைய வாய் என்ன செய்யும், உத்தமர்கள் வாய் என்ன செய்யும், அநேக காரியங்களிலிருந்து நம்ம என்ன செய்யும், நம்மளை தப்பி வைக்கும். அதாவது பெரிய பிரச்சனையிலேருந்து மாட்டாமல், துக்கத்திலேருந்து மாட்டாமல் நம்மளை தப்பி வைக்கும். யார் வாய் தப்பி வைக்கின்ற, உத்தமர்கள், உண்மையானவர்கள். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்மக்கிட்ட ஒரு உண்மை இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. வார்த்தையில் உண்மை, பேச்சில் உண்மை, நடக்கையில் உண்மை. ஒன்று சொன்னால் செய்யணும், இல்லைன்னா முடியாதுன்னா இப்படி சில பேர் நினைப்பாங்க, நான் கொடுக்குறேன், நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. கடைசியில் அது என்ன பிரச்சனையில் விட்டுரும். ஆனால் உத்தமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஆனால் துர்மார்க்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை. நீதிமொழி 26:28. கள்ளநாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். இச்சகம் பேசுகிற வாய் என்ன செய்யும், அழிவை. இச்சகம்னா என்னது, இச்சகம்னா ஆசையான வார்த்தைகள், வஞ்சிக்கிற வார்த்தைகள்,
அவிவிசுவாச வார்த்தைகள், ஒரு மனுஷனை மோசம் போக்குற வார்த்தை, இச்சையான வார்த்தைகள். ஆனால் இந்த வார்த்தைகள் என்ன செய்யுதான்? எப்படி போட்டிருக்கு? இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். இது எதை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன செய்யும்? அழிவை கொண்டு வரும். அதாவது நம்ம கூடிய மட்டும் எல்லார் இடத்துலும் என்ன அப்படிங்கிறது பேசுகிறது ரொம்ப நல்லது. நம்ம வளவண்டு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசும்போது வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால் அதிகமான பேச்சு பேசும்போது நமக்குள்ள பாவம் வந்துடுது. பாவம் கண்ணிக்குள் விட்டுருது. எசேக்கியேல் 12:25, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இப்போ இங்கே நிறைவேறுகிற வார்த்தை இருக்கிறது, நிறைவேறாத வார்த்தை இருக்கிறது. உருவாக்குற வார்த்தை இருக்கிறது, உருவாகாத வார்த்தை இருக்கிறது. அழியக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அழியாத வார்த்தை இருக்கிறது. இது எல்லாமே கர்த்தர் நம்முடைய வாயில் கொடுத்துருக்காரு, உதட்டில் கொடுத்துருக்கிறாரு, நாக்கில் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்மளை நாமே வாழ வச்சுக்கலாம். இப்போ என்னால் இருக்க பிடிக்கல, என்னால் வாழ பிடிக்கல, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல, நான் இருப்பதை காட்டிலும் செத்துட்டா நலமாக இருக்கும் அப்படிங்கிற இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி எப்போல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அப்பெல்லாம் பேசும்போது உங்களுக்கு நீங்களாகவே அழிவை என்ன செய்கிறீங்க? கொண்டு வர்றீங்க. இது நிறைய மக்களுக்கு தெரியாது. ஏதோ நம்ம பெரிய பகட்டாக பேசுகிற நினச்சி பேசிவிடுறாங்க. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யுது? அழிவை உண்டாக்குது. உருவாக்குற வார்த்தைகளை பேசணும். நான் எழும்புவேன் என்று நீங்கள் வார்த்தையை பேசணும். நான் இந்த பிரச்சனையிலேருந்து சமாளித்து தப்பு வச்சு சீக்கிரத்தில் நான் எழும்ப போகிறேன் அப்படின்னு பேசணும். இந்த கடன் பிரச்சனையே நான் இந்த மாதத்துக்குள்ளே அடைச்சி எப்படியும் கடன் இல்லாத வாழ்க்கை நான் வாழுவேன் அப்படின்னு. கடனை அடைக்க வழி இருக்காது, கடன் அடைக்கிறதுக்கு ஒரு பக்கம் வழி இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் எப்படி அடைப்பேங்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாயில் வந்துச்சுன்னா நீங்கள் அடைச்சிருவீங்க. அதான் வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை உங்களை என்ன செய்ய? உருவாக்க. அதான் இந்த வசனம் சொல்லுது, நான் சொல்லுகிற வார்த்தை, எசேக்கியேல் சொல்கிறார் கர்த்தர், நான் சொல்லுகிற வார்த்தை அது உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறார். அதனால தான் இன்றைக்கி வார்த்தைகளை எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இன்றைக்கி வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன செய்யுது? கண்ணியை கொண்டு வருது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நிறைவேறுகிற வார்த்தையை நீங்கள் பேசணும். உங்கள் பிள்ளைகளை பற்றி இவன் நல்லா வருவான், நல்லா படிப்பான், நிறைவேறும். அன்றைக்கி பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? இவன் படிக்கிற மாதிரி தெரியல, இவன் தேடுற மாதிரி தெரியல, இவனை வச்சு எனக்கு பிரச்சனை தான், ஏன்டா இவனை பெற்றேன்னு எனக்கே ஒன்றும் புரியல, இவனை பெற்றதுக்கு பெக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தாய்மார்கள் பேசுவாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம பேசக்கூடாது. நம்ம ஒரு பிள்ளையை வச்சுருந்தாலும் 2 பிள்ளையை வச்சுருந்தாலும் 2 பிள்ளை மேலே தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை வைக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும், பார்த்துக்கொள்ளுங்க. நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பேசணும். என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பேசணும். என் சந்ததி ஒளியுமர கண்டுபிடிப்பில் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை பேசணும். நான் திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தையை பேசணும். நான் எழும்பி பிரகாசிப்பேன், என் வெளிச்சத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள், என் ஒளியிலே ஜாதிகள் வருவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பேசணும். இயேசு கொடுத்த சமாதானம் எனக்குள்ள. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அது உருவாக்கும், அது அழிக்காது. இது உருவாகிற வார்த்தை, அழியாத வார்த்தை. அப்போ கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வாக்குத்தத்தங்கள் உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? அது நிறைவேறும். அப்போ நான் நிறைவேறும்னா நிறைவேறுகிற வார்த்தை உங்கள் வாயில் புறப்பட்டு வரணும். அப்படி பேசும்போது உங்களுக்கு நீங்களே கண்ணியை வர வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களாகவே பள்ளத்தை தோண்டிக்கிறீங்க. கடைசியில் குழியில் விழுந்துடும். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் என்ன செய்ய நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் நீங்கள் மாட்டக்கூடாது. நீங்கள் குழியில் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. அதான் வாயின் வார்த்தை என்ன செய்யுது? கண்ணியை என்ன செய்து கொண்டு வருகிறது. அடுத்தபடியாக யாத்திராகமம் 34:12, நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். இங்கே வருங்க, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வர்ற இடத்துல உடன்படிக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன வருதான்?
என்ன வருது? கண்ணி. இப்போ உடன்படிக்கை என்னது? கர்த்தர் எத்தனையோ உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நான் இதை உனக்கு செய்ய போகிறேன், நீ உன்னை கடன் கொடுக்குற ஆளை மாற்ற போகிறேன், கொளுத்தக்க வளர்வாஞ்சு உடன்படிக்கை பண்ணுறாரு கர்த்தர். அது நிறைவேறும். ஆனால் நீங்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. என்ன உடன்படிக்கை அப்படின்னு கேட்டால், அதாவது உங்களால் முடியாத காரியத்தை, முடிகிற காரியத்தை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், உனக்கு நான் செய்வேன், உனக்கு நான் தருவேன் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ உங்கள் மகன் இருக்குன்னா, உங்கள் மகளுக்கு திருமண வயசில் என்ன பண்ணுவீங்க? நான் உனக்கு 100 பவுன் போடுவேன், 100 பவுன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு உடன்படிக்கை மாதிரி. அது உடன்படிக்கை மாதிரி. அது என்ன செய்யும்? பிரச்சனையில் கொண்டு வரும், வேதனையில் என்ன செய்யும்? கொண்டு வரும். நீங்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் சொந்தத்தில் இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். யார்கிட்டையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்களேன். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு வாழ்கிற மக்களோடு, நீ பக்கத்து விடு, ஏற்று விடு, நீ வாழ்கிற மக்களோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. உடன்படிக்கை பண்ணாதபடி, சத்தியம் பண்ணாத அளவுக்கு நான் தருவேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாத அளவுக்கு எச்சரிக்கை என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி உடன்படிக்கை பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாய் இருக்கும். அது உன் நடுவில், உன் குடும்பத்தில் கண்ணி என்ன செய்யும்? பிரச்சனை என்ன செய்யும்? கொண்டு வரும். அல்லேலூயா. புரியுதா? பிரச்சனையை நம்ம இழுத்துக்கிறோம். பிரச்சனையை நம்ம என்ன செய்யறோம்? இழுத்துக்கிறோம். நம்மளே குழியை வெட்டிக்கிறோம், நம்மளே உள்ளே விழுந்துக்கிறோம். அப்புறம் தூக்குங்க, நான் யாரும் இல்லை, தூக்குங்க. எப்படி தூக்குவாங்க? யார் வருவா? பார்த்து எட்டி பார்த்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. குழியிலேருந்து கத்துவ, ஐயா காப்பாற்றுங்க, ஐயா காப்பாற்றுங்க. யார் சவுண்டு வரா? ஓ இவனா? அப்போவே சொன்னேன், கேட்கல. சரி பார்ப்போம், நல்ல பையன், சரி பார்த்து யாராச்சும் வருவாங்க, வரட்டா அப்படி ஒரு ஆள் போயிடும். அப்புறம் இன்னால வரும், ஐயோ நீயாடா, ஐயோ நான் அவசரமாக போயிட்டுருக்கேனடா, சரியா உனக்கு ஆள் வேற ஆள் வருவாங்க, உனக்கா நான் ஜெபிச்சுக்கிறேன், வரவா அப்படி அவர் போயிடுவார். இப்போ ஒவ்வொரு ஆளாக வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, ஐயோ அப்படின்னு போயிடுவாங்க. யாரும் உன்னை தூக்கி விட மாட்டாங்க. இது தேவையில்லாத கண்ணி, தேவையில்லாத பள்ளம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப விழித்திருந்து நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் தான் தூக்கி விட வரணும், வேறு வழி இல்லை. நம்ம எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானம் சொல்லுங்கள் பார்ப்போம். தேவையில்லாமல் பள்ளத்துக்குள்ளே விழக்கூடாது. ஒரு தொழில் பண்ணுறோம்னா கையில் 1 லட்சம் இருந்தால் அந்த 1 லட்சத்துக்கு உண்டான தொழிலை பண்ணிங்கன்னா சமாளிச்சிருவீங்க. கையில் 1 லட்சத்தை வச்சுட்டு 10 லட்சம் முதலுக்கு உண்டான தொழிலில் பண்ணிங்கன்னா கடன் வாங்கி போட்டு பண்ணும்போது அது நஷ்டத்தில் கொண்டு வரும், வட்டி கட்ட முடியாது, வருமானம் கிடைக்காது, கருத்தில் சிக்கல். இப்படி தான் அநேகர் கடன்காரன் அந்த குழிக்களை விழுந்துடுறாங்க. நம்ம கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிங்க, நீதிமொழி 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஹலோ, இங்கே இருங்க. பொருத்தனை பண்ணிவிட்டு யோசனை பண்ணீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனே, ஐயா தெரியாமல் கொடுத்துட்டேனே அப்படி யோசனை பண்ணிங்கன்னா அது என்ன கொண்டு வரும்? அது என்ன கொண்டு வரும்? கண்ணியை கொண்டு வரும். அதாவது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, பொருத்தனை பண்ணிட்டு யோசிக்கக்கூடாது. அல்லது உபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உபாகம் 23:21, நீ பொருத்தனை பண்ணிட்டு நீ செய்யாமல் போனேன்னா அது உனக்கு பாவம். உபாகம் 23:21 என்ன சொல்லுது? நீ பொருத்தனை பண்ணிட்டு பண்ணாமல் போனால் பாவம். அப்போனா பாவம் எப்படி வருது பாருங்கள். அப்போனா உங்களுக்கு சக்திக்கு கொடுக்க முடிஞ்சா, நான் ஆலயத்துக்கு ஒரு மைக்கு வாங்கி தர்றேன், 10,000 தர்றேன் சொல்லக்கூடாது. சொன்னால் செய்யணும். பொருத்தனை பண்ணிடக்கூடாது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன், ஒரு ஸ்பெஷலாக வாங்கி தரேன்னு சொல்லக்கூடாது. அவங்க கிஃப்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கொடுக்கலன்னா அவங்க வயிற்றுச்சு வரும், அது ஒரு கண்ணியாகி போயிடும். அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் நான் செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையை உடனே ஒன்று பேதரில்லை. அதனால் கவனமாக சின்ன கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும், நீங்கள் மனுஷனுக்கு பயந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதுதான் கொண்டு வரும், கண்ணியை கொண்டு வரும். கண்ணிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், பள்ளத்துக்குள்ளே விழுகிறது, சிக்கலுக்குள்ளே விழுகிறது, போராட்டத்துக்குள்ளே விழுகிறது, எலும்ப முடியாது. கண்ணிக்குள்ளே விழுந்துட்டிங்கன்னா எலும்ப முடியாது, அதுக்கு பேர் தான் கண்ணி.
அப்போ கண்ணி எப்படி எப்படி வருது பாருங்கள். வாயின் வார்த்தை மூலமாக வருது, பொருத்தனை பண்ணுறது மூலமாக வருது, பேச்சு மூலமாக வருது. அடுத்து பாருங்கள், இங்கே மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் மூலமாக கண்ணி வருகிறது பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் அவர் நன்மை செய்கிறவர். எந்த மனுஷன், ஆனால் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வர வைக்கும். அதனால் எந்த மனிதர்களுக்கும் பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும் என்ன அர்த்தம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதனால் தீமையை வெறுத்து நடப்போம். நம்ம பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுறதுக்கு வழியை பார்ப்போம். குழியிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். நம்மளை தப்பி வைக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். அதுக்காக தப்பி வைக்க கர்த்தர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளாம் போய் பள்ளத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது. ஒரு வாட்டி தூக்கி விடுவார், ஓயாமல் தூக்கி விட மாட்டார். தெரியாமல் விழுந்துட்டு ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்கன்னா தூக்கி விட்டுருவார். அடுத்து நம்ம விழாத அளவுக்கு கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? ஞானத்தை கொடுப்பார். அதனால் ஒரு வாட்டி விழுந்துட்டோமா எந்திரிச்சிடணும், எந்திரிச்சு தூக்கி விட்டுருவார், தப்பு வைப்பார். திருப்பி 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 நான் அந்த பள்ளத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? அந்த பாவத்துக்குள்ளே, அந்த பிரச்சனைக்குள்ளே, அந்த கஷ்டத்துக்குள்ளே விழக்கூடாது. கர்த்தர் தூக்கி விடுவார். ஆனால் திருப்பி திருப்பி என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. அவர் தப்பி வைப்பார். அதனால் இந்த நாட்களிலே நம்மளை நாமே காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்வது? வாயை காத்துக்கணும், உதரை காத்துக்கணும். நீங்கள் ஒரு ஆளை சோத்திரம் போட்டிங்கன்னா சோத்திரம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வரட்டா அப்படி போயிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த சேலை எங்கே வாங்கினீங்க? தோடு நல்லா இருக்குது, யார் அண்ணன் வாங்கி கொடுத்தாரா? யார் வாங்கி கொடுத்தா? அவங்க எப்படி போட்டிருக்கான்னு நம்மளுக்கு தேவையில்லை. யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்கணும். உங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரா? உங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாங்களா? அது கேட்டுட்டு அதை மனசில் திருப்தி அடைஞ்சா தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போவாங்க. ஒரு வருஷமாக தோடு இல்லாமல் இருந்தீங்க, இப்போ தோடு வந்துருச்சு. யார் வாங்கி கொடுத்தா? வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரா? இல்லை. அப்புறம் யார்? சொல்கிறேன், சொல்லுங்க, யார் வாங்கி கொடுத்தா சொல்லுங்கள். அது கேட்டு போனால் தான் அங்கே மனசு ஆறும். அங்கே சாப்பிட போடுவாங்க, இல்லை சாப்பிட மாட்டாங்க. அந்த ஊரு கதை, உலக கதை நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம வந்தோமா, போனோமா, ஆண்டவரை கும்பிட்டோமா, இயேசுடைய வார்த்தையை கேட்டோமா, போயிட்டே என்ன செய்யணும் இருக்கணும். அந்த முக்காடு எங்கே வாங்கினேன், அந்த சேலை எங்கே வாங்கினேன், அந்த தோடு எங்கே வாங்கினேன், எப்படி இந்த கடை வாங்கினேன், எப்படி கட்டினேன், இந்த செருப்பு புதுசாக இருக்குது எந்த கடை, எல்லாத்தையும் போட்டு தேவையில்லாத வீண் வார்த்தை. அல்லேலூயா. நன்மைக்கு மட்டும் வாயை திறக்கணும், அற்புதங்களுக்கு மட்டும் வாயை திறக்கணும், அதிசயம் மட்டும் வாயை திறக்கணும். இப்படி தேவையில்லாமல் பேசி நீங்கள் பாட்டு தப்புன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த எழுத்து வீட்டுக்காரன் அப்படி போயிட்டான், அப்படி செஞ்சுவிட்டான் அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்? விஷயம் தெரியுமா? எழுத்து வீட்டுக்காரன் அப்படி பண்ணிட்டானா? எப்படி பண்ணான்? உனக்கு யார் சொன்னா? இவங்க சொன்னாங்க. கடைசியில் பிரச்சனை சுற்றி வச்சு யார் சொன்னால் கடைசியில் வெட்டி பஞ்சாயத்து வரும். வாயின் வார்த்தை. அப்போ வாயின் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை உம்மை துதிக்கிறேன், உயர்ந்தவரை உம்மை துதிக்கிறேன், அற்புதரை உம்மை துதிக்கிறேன், அதிசயரை உம்மை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை உம்மை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை உம்மை துதிக்கிறேன். அப்பா, அந்த வேளையில் உங்களோட மகிமையின் கரம், உங்களோட கிருபையின் கரம், உங்களோட பலத்தின் கரம் கூட இருக்கணும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.